அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரியாரினுடைய சிந்தனைகள் அப்படின்ற தலைப்பில் உரைநடை பார்த்துட்ருக்கோம். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய பெரியாரை பற்றி தான் நாம் பார்த்துட்ருந்தோம். பகுத்தறிவு அப்படின்னா என்ன நமக்கு சொன்னது. அதாவது பகுத்தறிவு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய நினைவுக்கு வர்றவர் யார்? பெரியார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏன், எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? பெரியார். அதே போல் பார்த்திங்கன்னா சமூகம்னா என்ன அப்படின்னு சொன்னார். சரியா? அதாவது இந்த சமூகத்தில் ஜாதி அப்படிங்கிறது மனிதனுக்கு எந்த விதத்துலேயும் பயன் விளைய போகிறதில்ல, குழப்பங்களும் என்னது வீண் சண்டைகளும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பற்றி சொன்னார். ஜாதி அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னார். மதம் பற்றி சொன்னார். அதாவது மனிதர்களுக்காக மதங்களா அல்லது மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொன்னார். சரியா? சமூகத்தோட அனைத்து நிலையினருக்கும், அதாவது எல்லா பிரிவினருக்கும் கல்வி இருக்கணும். குறிப்பிட்ட ஒரு சில பிரிவினருக்கு மட்டும் கல்வி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கடுத்து என்ன சொன்னார்? அதாவது மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது அப்படின்றத சொன்னார். ஒரு மொழியினுடைய தேவை அப்படிங்கிறது அதனுடைய பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது அப்படின்னு சொன்னார். நம்மளோட மிக பழமையான மொழி என்னது? தமிழ் மொழி தான். ஏன் இன்னமும் இது அழியாமல் இருக்குன்னா காலத்திற்கேற்றவாறு தன்னை புதுப்பித்து கொள்ளுது. அதே போல் எழுத்து சீர்திருத்தமும் இவர் கொண்டு வந்திருந்தார். உயிரெழுத்துக்களில் மொத்தம் பார்த்திங்கன்னா 12 எழுத்துக்கள் இருக்குது. அதில் ஐ என்பதை எப்படியெல்லாம் எழுதினாரு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இல்லையா? நேற்றைய பாடத்தில் நாம் பார்த்தோம். அதே போல் ஔ என்பதை எப்படி எழுதினார். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அவர் நிறைய எழுத்துக்கள்லாம் மாற்றிருக்காரு. பழைய வடிவம், எழுத்தினுடைய வடிவத்தை தான் மாற்றிருக்காரு, உச்சரிப்பை மாற்றலை. அப்போ பழைய வடிவங்கள்லாம் மாற்றி காலத்திற்கேற்றவாறு என்ன பண்ணியிருக்காரு? புதிய வடிவங்களை கொண்டு வந்தார். இதை இவர் கொண்டு வந்த இந்த வழிமுறைகளை 1978 நம்மளுடைய தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுடைய நலம். அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது ஒடுக்கப்பட்டிருந்தனா எல்லா துறைகளிலும் அவங்களுக்கு அனுமதி இல்லை. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கூறினார். கல்வி, வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துலேயுமே ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கணும் அப்படின்னு சொன்னார். வேலை வாய்ப்பில் பார்த்திங்க 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேணும். 50% பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தரணும்னு சொன்னார். பொருளாதாரத்தில் பெண்கள் மற்றவங்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது. நன்றாக படித்து கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையோடும் பெண்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இளம் வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. அதே போல் கைம்பெண்களுக்கு, அதாவது கணவன் இறந்த பிறகு இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சு வச்சுறதுனால இறந்துடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மறுமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை எல்லாத்தையும் வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான். குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். பெண்களுடைய கருத்துக்களுக்கும் எல்லாரும் மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னார். அதாவது ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே போல் சம உரிமை யாருக்கும் வழங்கணும்? பெண்களுக்கும் வழங்கணும். பெண்களோட கருத்துகளுக்கும் அவங்களோட பேச்சுக்கும் நாம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். எப்படி ஒரு தந்தையோட சொத்தில் ஒரு ஆணுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே போல் பெண்களுக்கும் சமமான உரிமையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா சொத்தில் பெண்ணுக்கும் பங்கு உண்டு அப்படின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்களுக்கு மட்டுமே அந்த உரிமை இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகளால் இன்றைக்கி பெண்களும் சொத்தில் சம உரிமை பெறலாம் அப்படின்ற சட்டங்கள் இருக்குது. குடும்ப பணிகளில் ஆண்களுக்கென்று தனிப்பணிகள் எதுவும் இல்லை. இப்போ ஒரு சில வேலைகள்லாம் ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லையா? பெண்களுக்கும் அதில் இருக்குது, உரிமை இருக்குது. ஆண்களுக்கென்று தனிப்பணிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போது ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்ம குடும்ப விளக்கில்
பாரதிதாசன் சொன்னார் இல்லையா, ஆண்களும் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, எல்லா வேலைகளையும் சமமாக பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னார்ல, அதே போல தான் இவரும் பெரியாரும் சொல்கிறார். சரி, இதெல்லாம் சொன்னார் இல்லையா, சிக்கனத்தை பற்றியும் சொல்கிறார். சரியா, எதை பற்றி சொல்கிறாரு? சிக்கனம். சிக்கனம் என்ற அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார். சிக்கனம் அப்படின்னா என்ன? கஞ்சத்தனம் அப்படிங்கிறது வேற, சிக்கனம் அப்படிங்கிறது வேற. இந்த பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார். விழாக்கள்லையும் சடங்குகள்லையும் மூட பழக்க வழக்கங்கள் வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் அவர் என்ன பண்ணார்? தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ ஒன்றும் இல்லை, பொதுவாக எடுத்துக்கலாம். இப்போது திருமணம்லாம் பண்ணோம் அப்படின்னா நிறைய பத்திரிக்கையெல்லாம் அடித்து செலவு பண்ணி அப்படியே தடபுடலாம் விருந்தெல்லாம் வைப்பாங்க இல்லையா, இது மாதிரி பண்ணாமல் சிக்கனமான முறையில் எளிமையாகவும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னார்? பெரியார் சொன்னார். அதே போல் விழாக்கள் அப்படியே ஆடம்பரமாக செய்யாமல் மிக எளிமையான முறையில் சீர்திருத்த முறையில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவருடைய சிந்தனை சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாமே தொலைநோக்கு பார்வையுடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை. இது நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்பொழுதும் கூறியதில்லை. இன்றைய காலகட்டத்திற்கு என்ன தேவையோ அதற்கான கருத்துக்களை தான் அவர் சொன்னார். தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கு ஏற்ப வாழ்ந்தும் காட்டினார். சொன்னது மட்டும் கிடையாது, அதன்படி என்ன பண்ணார்? பெரியார் வாழ்ந்தும் காட்டினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார். தன்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் ஊர் ஊராக சென்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமுதாயம் மூட பழக்கங்களிலிருந்து மீண்டெழ அடும் பாடுபட்டார். சமுதாயமானது மூட பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, இதில் இருந்து மீண்டு எழ அரும் பாடுபட்டார். அதற்காக பலமுறை எங்கே போயிருக்காரு? சிறைக்கும் சென்றிருக்கிறாரு. பலரின் கடும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். ஒரு சமுதாயத்தில் ஒரு வேலையை போய் நம்ம இறங்கி செய்கிறோம் அப்படின்னா எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். இது எல்லாத்தையும் போராடி வெற்றி கண்டவர் யார்? நம்மளுடைய பெரியார். இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தவர் யார்? பெரியார். பெரியாரினுடைய சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனிதநேயத்தினுடைய அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுவர். இவ்வாறு பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த பெரியார் தோற்றுவித்த இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். இது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 இவர் நிறைய இதழ்கள் பத்திரிகையெல்லாம் நடத்தியிருக்கார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, தினத்தந்தி, வார இதழ்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, குமுதம், ராணி, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பத்திரிகைகள். அது மாதிரி அவரும் நடத்தியிருக்கார். குடியரசு, விடுதலை, உண்மை, அதுக்கப்புறம் ரிவோல்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில இதழ்லையும் இவர் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே பெரியார் எப்படி இவர் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி தானே, இவர் எப்போ பெரியார் அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 நவம்பர் 13 பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை பெண்கள் சொன்னாங்க, சரி வழங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 1970 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது யுனெஸ்கோ நிறுவனம் சொல்கிறோம் இல்லையா, அது இவருக்கு என்ன பட்டம் வழங்கியிருக்காங்க? தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இவருக்கு பட்டம் வழங்கி சிறப்பித்தது. கடந்த 3 நாட்களாக நம்ம பெரியாரினுடைய சிந்தனைகளை நாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாடத்தை ஒரு முறை நல்லா படித்து அவர் கூறிய கருத்துக்களை நாமளும் என்ன பண்ணோம்? வாழ்வில் கடைபிடிக்கணும். நன்றி, வணக்கம்.